நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கருவேப்பிலை சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது அண்ட் ஓவரால் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த கருவேப்பிலை சிக்கன் வறுவல் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப லைட்டாக இருக்கும், ஸோ ஈஸி டு டைஜஸ்ட், டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுவல் செய்யணுன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டாக இருக்கிறதுனால ஆயில் அப்சர்வ் ஆகாது. அதனால் எண்ணெய் கம்மியாக தான் தேவைப்படும். அண்ட் முக்கியமாக டேஸ்ட்டில் நோ காம்ப்ரமைஸ். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இது முழுமையாக நல்லா வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும்போது அதனோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இன்னொரு பக்கம் சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகும். அதே மாதிரி அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச சிக்கனை இந்த மாதிரி சேர்த்துருங்க. தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். ஓரளவு வதங்கினதுமே சிக்கனை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2-3 பட்டை எடுத்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. நான் காய வச்ச கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இலைகள் யூஸ் பண்ணும்போது அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கருவேப்பிலையை கழுவிட்டு காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏற்கனவே காய்ந்த இலைன்றதுனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தாவே போதும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த டைமில் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சிக்கன் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த தண்ணி வத்துறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுவல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் தூவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அந்த கருவேப்பிலை வாசனையோட இந்த சிக்கன் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஓகே, கருவேப்பிலை சிக்கன் இப்போ சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது லைட் ஆயில்னால டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷஸ்லையும் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் சந்திப்போம். அன்டில் தென், ஹாப்பி குக்கிங் வித் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில்.